தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் திமுக ஐடி விங்கினுடைய மாநில துணை செயலாளர். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியலை பொறுத்தளவில் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய முற்போக்கு கூட்டணியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை டிவிகே விஜய் அவர்களுடைய கட்சி இணைக்கிறதாக ஒரு தகவல் போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அது ரெண்டு கட்சி விவகாரம், நாம் என்ன சொல்கிறது. ஆனால் ஒரு விஷயம் சந்தோஷம் அட்லீஸ்ட் ஓபிஎஸ் ஆச்சும் கடைசியில் ஒரு சுயமரியாதை உள்ளவராக நடந்திருக்காருங்கிறத நினைக்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எதனால் சுயமரியாதை உள்ளவராக நடந்துக்கிறாருன்னா, அறிஞர் அண்ணா கொள்கைக்கும் இப்போ இருக்கிற பாஜக கொள்கைக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? அறிஞர் அண்ணா என்பவர் சமத்துவத்துக்கும் மாநில சுயாட்சிக்கும் குரல் கொடுத்தவர். இப்போ இருக்க ஆட்சியில் சமத்துவம் இருக்கா, மாநில சுயாட்சி இருக்கா? நீங்கள் கேட்பீங்கப்பா, நீங்கள் தானே பாஜகவில் இருந்தீங்க. ஆனால் அப்போ அது ஒரு தொங்கு பாராளுமன்றம். பாஜகவை எந்த ஜனநாயக விரோத செயலையும், மாநில சுயாட்சிக்கு எதிரான செயலையும், சமத்துவக்கு எதிரான செயலையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய விடவில்லை. அப்போ அவர் கைகளை கட்டி போட்டு கடனையே ஏக்கி கொண்டிருந்தார். வாஜ்பாய் கைகளை கட்டி போட்டு கொண்டு. இப்போ அப்படி சொல்ல முடியுமா? கிடையாது. இப்போ என்ன வந்திருக்கு? நீட்டு, சிஏஏ, என்ஆர்சி, ஆர்டிகல் 370 அப்ரகேஷன், என்ன எல்லா விஷயமே நடக்குது. அப்போ எதையும் நடக்க விடல. ஆனால் இப்போ இருக்கிற பாஜகவோட ஒரு அறிஞர் அண்ணா பேர் வச்சிருக்கிற கட்சி இப்படி போய் சேர முடியும்? அப்படி சேர்ந்து இருக்கிறத அப்பயே ஓபியே சேர்ந்துருக்கூடாது. இப்போ ஏதோ அவருக்கு புத்தி விழிப்புணர்வு இல்லை அறிஞர் அண்ணாவோட கட்சி நம்ம பேரில் இருக்கே அப்படின்னு சொல்லி விலகியிருக்கார். நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். அவர் யாரோட போய் சேர்றாருங்கிறது அவரு தனிப்பட்ட விஷயம். இல்லை, அதுக்குள்ளார நான் போக விரும்பல. டிவிக்கு கூட ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணி ஆகும்போது அது ஒரு திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையுமா சார்? முதல் மதிப்பெண் வாங்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு மாணவன் கல்லூரியில், அவன் 2வது மதிப்பெண் வாங்குற மாணவன். நான் உறுதியாக இருக்கேன், என் சப்ஜெக்ட் ஃபுல்லாக நான் தரவாக இருக்கேன், டெய்லி படிக்கிறேன். எனக்கு 5வது ரேங்க் வாங்குற மாணவன் எவ்வளோ மார்க் வாங்குவான், 10வது மார்க் வாங்குவான் எவ்வளோ வாங்குவான் எனக்கு கவலை இல்லை. முதல் மார்க் வாங்குவேன். நான் முதல் மார்க் எல்லா சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 தெரியும் எனக்கு. மற்ற என்ன வாங்கினா எனக்கு என்ன? அதே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் 2019 கிட்டத்தட்ட 50% மேலே வாக்கு சதவீதம் ஜெயிச்சிட்டு இருக்கோம். மக்கள் அதாவது திமுகவுக்கு யாரோட என்ன கூட்டணி சேர்ந்தா என்ன, எங்களுக்கு 50% மேலே வாக்கு வித்தியாசம் வரப்போகிறது. நாங்கள் எல்லா தொகுதியும் கிட்டத்தட்ட 200 தொகுதியில் ஜெயிக்க போகிறோம். தலைவர் சொல்கிற மாதிரி எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட 10,000 இருந்து 30,000 40,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிப்போம். எப்படி பாராளுமன்ற தொகுதியில் எல்லா தொகுதியிலுமே 1.5 லட்சத்துக்கு மேலே. பிரதம மந்திரி மோடியே 1,30,000 தான் ஜெயிக்கிறார் பாராளுமன்ற தேர்தல் வாரணாசியில். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம தலைவரோட முகம் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க, ஒரு 2 பேரை தவிர. அதுவும் சாதாரண வெற்றி கிடையாது. அதனால யார் எங்கன்னா கூட்டம் இந்த தேர்தல் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் யார் முதலமைச்சர் என்பதற்கான தேர்தல் கிடையாது. முதலமைச்சர் என்பவர் யார் என்று முடிவாகிவிட்டது. சரியா? நம்ம தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸ்டாலின் வெர்சஸ் ஹூ? எதிர்கட்சியாக வரப்போகின்றது யார்? பாஜகவா, அதிமுகவா, இல்லை புதுசாக தொடங்கப்பட்ட கட்சிகளா? அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி. இதில் பாஜக அதிமுக முழுங்கலான்னு தோணுது, முழுங்கி நாம் அடுத்தது வரலான்னு சொன்னால் அவங்கெல்லாம் சண்டையை போட்டுக்குவாங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு 3-4 கட்சிகளும் சண்டையை போட்டு அதில் யார் எதிர்கட்சின்னு இந்த தேர்தலில் முடிவாகும். ஏன்னா இப்போ அதிமுக போகிற போக்க பார்த்தா அதிமுக இருக்கிற தொண்டர்கள் இருந்து 2ஆம் தரம் தலைவர்கள் யாருக்குமே எடப்பாடியோட செயல் பிடிக்கிறது இல்லை. எடப்பாடி அவங்க பையனுக்காக கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். சரிங்களா? அவர் பையனுக்காகவும் வேலுமணிக்காகவும் அதுக்கப்புறம் கூட இருக்கிற மற்ற மணிகளுக்காகவும் தான் அந்த கட்சி ஏற்று கொண்டு இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க கட்சியில் இருக்க மற்ற தொண்டர்களுக்கோ 2ஆம் கட்ட தலைவருக்கோ எடப்பாடி மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவர் முடிவில் அவங்களுக்கு ஒப்புதலும் கிடையாது பாஜக சேர்ந்தது. அதனால 2026 தேர்தலுக்கு அப்புறம் பாஜக அதிமுக ஒரு கட்சி இல்லாமையே போகலாம். ஆல்ரெடி அது அமித்ஷா திமுக. ஆனால் அதிமுக தொண்டர்கள்லாம் அது அண்ணா திமுகங்கிறனால தான் இருக்காங்க, அமித்ஷா திமுக இல்லை. அதனால அவங்கெல்லாம் சேர்ந்து திமுக வந்துடலாம். சரிங்களா? இல்லை எடப்பாடிலாம் போயிட்டு பாஜகவில் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் பாஜக தமிழ்நாட்டில் எப்பயுமே வர முடியாதனால நிரந்தரமாக திமுக ஆளலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குமா ஒழிஞ்சு வேற எந்த சூழ்நிலைக்கும் இங்கே வாய்ப்பு இல்லை. அதனால் யார் வேணாலும் யார் வேணாலும் சேரட்டும். யார் எதிர்கட்சியாக வருவாங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு எடுக்குமோ ஒழிஞ்சு வேற எந்த முடிவும் இல்லை. உங்களுடைய பார்வைப்படியே இந்த அதிமுக கொலாப்ஸ் ஆகி அந்த இடத்த தமிழக வெற்றி கழகம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
சார், நான் திமுக செய்தி தொடர்பாளர், அரசியல் விமர்சகராக இருந்தால் அந்த யோகங்களை பண்ணலாம். அரசியலை கணிக்கிறது மிக கடினமான விஷயம். மக்கள் யார் எதிர்க்கட்சிங்கிறத முடிவெடுப்பாங்க. அது என் பிரச்சனையும் கிடையாது. எங்கள் தலைவர் மிக சிறந்த ஆட்சியை கொடுத்துருக்காரு. அதனால மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒரே தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுனா அது எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அது தொடரும், 31லையும் தொடரும். அப்படி இருக்கும்போது நமக்கு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு என்ன கவலை? என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறது, மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம், நம்ம பண்ணுற நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து போய் செலுத்துங்க, அவ்வளோதான். அந்த வேலையை நம்ம செய்வோம். யார் யாரோட சேர்றாங்க நமக்கு எதுக்கு சொல்லுங்கள்? இல்லை, தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க, உடல்நலம் விசாரிச்சதா சொல்கிறாங்க. இது இந்த கூட்டணியில் சேர்றதுக்கான ஒரு முத்தாய்ப்பாக பார்க்கலாமா? சார், எல்லாருமே திமுக கூட்டணியில் சேரணும்னு தான் நினைக்கிறாங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டணி ஒரு சாதாரண ஒரு தேர்தலுக்காக கூட்டணி கிடையாது. அதிமுக இந்த கட்சியோடு இருப்பாங்க, சேருவாங்க, 6 மாதம் பிரிவாங்க, சேருவாங்க, கட்சியே 2ஆக சேரும், 3 அதிமுக வரும், 1ஆ சேரும், அந்த மாதிரி. நம்ம 2018 ஒரே கூட்டணி ஜனநாயக காப்பாற்றுறதுக்காக, மாநில சுயாட்சியை காப்பாற்றுறதுக்காக, நாட்டோட சமத்துவ காப்பாற்றுறதுக்காக ஒன்றிணைஞ்ச கூட்டணி. இது ஒரு தேர்தலுக்கான கூட்டணியே கிடையாது. அப்படி நாட்டை காப்பாற்றணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும் யார் நினைச்சாலும் இந்த கூட்டணிக்கு வரலாம். இந்த கூட்டணி இது வரைக்கும் யாரும் வெளில போல, ஒவ்வொரு தடவையும் கட்சிகள் தான் சேர்ந்து கொண்டு இருக்கின்றன, அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த தேர்தலையும் யார் சேரணும்னு நினைச்சாலும் அது தலைவர் முடிவு எடுப்பார், வரவேற்கத்தக்கது. இல்லை, சமீபத்தில் கடம்பூர் ராஜா அவர்கள் 1998 ஜெயலலிதா அவர்கள் ஒரு வரலாற்று பிழை செஞ்சுட்டாங்க. வாஜ்பாய் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கினாங்க. அதனால் அந்த மத்திய அரசாங்கம் காலியாச்சு. அதுக்கு பிறகு தான் திமுக 14 வருஷம் மத்திய ஆட்சியில் இருந்தது. இல்லைன்னா அந்த காலமே திமுக அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். திமுகவை யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அழிஞ்சாங்க. அதனால் எவ்வளவோ பேர் சொல்லிட்டாங்க, 1977 எம்ஜிஆர் கட்சி திமுக இருக்காதுனாங்க. எம்ஜிஆர் இல்லை 87, 94 திமுக இருக்காதுன்னு சொன்னாங்க. 2001 திமுக இனிமேல் இருக்காதுனாங்க. 2014 திமுக போயிடுச்சு, இனிமேல் கட்சி அழிஞ்சிருச்சுனாங்க. 2016 சொன்னாங்க. ஆனால் இப்போ திமுக கண்ணுக்கு எட்டின தூரத்துலேயே எதிரி கிடையாது. சொல்கிறவங்க பேசிக்கலாம் என்ன வேணாலும். ஆனால் இப்போ சர்வைவல் பேட்டில் இருக்கிறது அதிமுக. அவங்க பிரச்சனையை பார்த்துக்கிட்டோம், சரிங்களா? அவங்க கட்சி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா தாய் கழகம் திராவிட முன்னேற்ற பிரிஞ்சு போன கட்சி, எதிர்கட்சியாக இருந்துட்டு போட்டுமே கடைசி வரைக்கும். மோடி அவர்கள் ஏற்கனவே ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் தமிழகத்தில். மீண்டும் மோடி அவர்கள் இங்கே வாரதாக திட்டம் இருக்குது. இப்படி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எப்படியாவது தமிழகத்தில் 2026 ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நோக்கம் பலிக்குமான்னு நினைக்கிறீங்களா? 100% பலிக்காது. மோடி வர வர நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்கு சதவீதம் கூடிகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு 51% இருக்கும். மோடி விசிட் 1 52%, விசிட் 2 55%, விசிட் 3 58%, விசிட் 4 61%, விசிட் அதே மாதிரி கூட்டிகிட்டே போகும். மோடி வர வர திராவிட முன்னேற்றங்களோட வாக்கு சதவீதம் கூட்டிகிட்டே இருக்கும். ஏங்க, பீகாரில் போய்ட்டு ஆங்கிலத்தில் பேசுகிறாரு பிரதம மந்திரி, தமிழ்நாட்டிலேருந்து ஹிந்தியில் பேசுகிறாரு. இது தமிழ்நாட்டு மக்கள் அசிங்கப்படுத்த செய்யலாம் இல்லையா? ஏன்னா இது தமிழ்நாடு மக்கள், இது பெரியார் மண். மக்கள் எல்லாருக்கும் இங்கே சுய புத்தி இருக்குது. மோடி தேர்தலில் மட்டும்தான் இங்கே வருவார், காசை குஜராத்துக்கு கொடுப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கே 3 புயல் நடந்தது. சென்னையில் 2, தென் தமிழ்நாட்டில் 1. வந்தாரா இங்கே தமிழ்நாடுக்கு சுற்றி பயணம்? வரல. குஜராத்தில் இங்கே நடந்ததோட ஒரு 10 மடங்கு சின்ன புயல் நடந்தபோது என்ன பண்ணார் மோடி? குஜராத்தை உடனே சுற்றுப்பயணம் செய்கிறார், 2000 கோடி காசு கொடுக்குறாரு. தமிழ்நாடு என்ன கொடுத்தாரு? முட்டை. ஆனால் தேர்தல், ஒன்றிய அரசு தேர்தல் 2024 முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி 6 தடவை வந்தார். அதுக்கப்புறம் வந்தாரா? ஐநா சபையில் போய் தமிழில் திருக்குறள் தான் பாரு, ஆனால் தமிழுக்கு காசு கொடுக்குறாரா? மும்மொழி கொள்கைன்னு கொண்டு இங்கே ஹிந்தி திணிக்கணும்னு பார்க்குறாரு. அதனால் நாடகம் நடித்து இங்கே எப்படியாச்சும் ஏமாற்றி வரலாமா வடக்கிந்தியாவில் சேர்ந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறார். ஆனால் இது பெரியார்மன், இந்த மண்ணை யாரையும் ஏமாற்ற முடியாது. இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மெத்தனம் நம்ம தான் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறத காலி பண்ணுறதுக்கான வேலையாக குஜராத்லேயே வளர்ந்துட்டாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு மக்களும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவங்கள மட்டும்தான் அவருக்கு புரியுது. தமிழ்நாடு மக்கள் எவ்வளோ புத்திசாலிங்கிறது அவருக்கு இன்னும் புரியலை, அவர் கூட இருக்க ஆதரவாளர்களுக்கும் புரியலை.
அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கும் ஆலோசகர்களுக்கும் புரியறதில்ல. அதனால தான் அந்த தப்பானா கடைசி வரைக்கும் புரியாது. ஏன்னா அது அது புரிஞ்சிருந்தால் அவரே பெரியாரிஸ்ட் ஆயிடுவார். மோடி வந்து எப்படியோ ஒரு மனிதர், பெரியார் என்பவர் இந்த மண்ணில் வந்து எப்படி இங்கே வந்து ஒரு மக்கள் மனசில் வந்து அந்த சிந்திக்கும் திறனை கொடுத்தாரு, எப்படி சமூக நீதி வந்து எல்லாத்தோட ரத்தத்தையும் கொடுத்தாருங்கிறத மோடிக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு வந்து அவரே இங்கே வந்து சேர்ந்துருவார், திமுகவில் சேர்ந்துருவார். ஆனால் ரொம்ப தீவிரமான வேலைகள் நடக்கிறதா அரசியல் விட்டு போயிடுவார் சார். இல்லை, இப்போ பிஜேபியினுடைய வேலைகள் வந்து தமிழகத்தில் மிக தீவிரமாக நடக்கு. யார் யாரை வந்து பதவிகளில் பொறுப்புகளில் கொண்டு வரணுமோ அந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமாக இருக்கிறாங்க. ஒரு தீவிரமும் இல்லை சார், ஒரு தீவிரமும் இல்லை. விளம்பரம், ஃபோன் 20 ரூபாய் யூபிஎஸ் வச்சு ட்விட்டரில் போஸ்ட் போட சொல்கிறது. அதுக்கப்புறம் வடக்கிந்தியாவில் ஊடகவியலாளர் பற்றி தமிழ்நாட்டில் பாஜக வளருதுன்னு பேச வைக்கிறது. அப்புறம் அவங்க கட்சியில் இருக்கவங்களே 20 பேரை வந்து நடுநிலையாளர்கள், பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பாஜக ஆதரமாக பேச வைக்கிறது. கிரவுண்ட்லலாம் ஒரு வளர்ச்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை வாங்கின வாக்கு சதவீதம் 2014 பாஜக கேண்டிடேட் கோயம்புத்தூர் வாங்கின வாக்கு சதவீதம் கம்மி. இந்த தடவை பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் 2014 பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் கம்மி. இதெல்லாம் சும்மா வந்து ஊரை ஏமாத்துறதுக்காக பேசுறது. இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையா சார்? நாளைக்கு வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி அது ஓரளவுக்கு செல்வாக்கான வாக்குகளை பெறுதுன்னு வைங்களேன். ஒரு டிவிகே, இன்னுமே டிவிகே பற்றி ஒரு சந்தேகம் இருக்குது. அது பிஜேபியினுடைய இன்னொரு அணிங்கிற மாதிரியே பேசிக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ வந்து மை டிவிகேன்னு சொல்லி ஒரு ஆப் வெளியிட்டாங்க. அந்த ஆப்பை வந்து தயார் பண்ணதே பிஜேபியினுடைய ஒரு பெரிய நபர் அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒருவேளை எலெக்ஷனுக்கு பிறகு இந்த கட்சிகள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நான் சொல்லிட்டு திமுக 50%, 60% மேலே வாக்கு வருதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 20,00,000 கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து நிற்கட்டுமே. சேர்ந்து நின்னாலுமே அவங்க மீதி 40% தானே எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஸோ நமக்கு 60% மேலே வாக்கு வித்தியாசம் வருது சார். எப்படி நம்மளை வந்து அவங்களால வீழ்த்த முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த தந்திரங்களை பயன்படுத்தி தானே ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க பெரியார் இல்லைல்ல. கேரளாவில் ஜெயிக்க சொல்லுங்க முடியாது, தமிழ்நாட்டில் ஜெயிக்க சொல்லுங்க முடியாது. இது பெரியார் மண். இந்த மண்ணில் எதுவும் பண்ண முடியாது. நோட்டாவை தாண்டா சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் தனிச்சு நின்று, அவ்வளோதான். ஆனால் நிலைமை அப்படி தான் இருக்காங்க. நிதர்சனம் அதான் சார். நான் இதுக்கு சார் உன்ட்ட மாற்றி சொல்ல போகிறேன். வரத்துக்கு இங்கே வாய்ப்பே இல்லைங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எதிராக செஞ்சுட்டு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? எந்த குற்றமே செய்யணும். இதனால பாஜக தான் அழிய போகுது. அதுதான் உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சோசியல் அதிமுக தான் அழிய போகுது, அவ்வளோதான். ஒரு சோசியல் இன்ஜினியரிங் நடந்துட்டு தானே இருக்குது சார். இந்த ஜாதிகளை வந்து தனித்தனியாக பிளவுபடுத்தி அது வந்து நமக்கு யதார்த்தமாக தெரியுது. ஜாதி பெருமை பேசுறது, அந்த ஜாதி அமைப்புகளை வந்து ஆனாலும் எல்லாத்துக்கும் மேலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ் ஐடென்டிட்டி. சரிங்களா? அந்த தமிழ் ஐடென்டிட்டிக்கு எதிரானது தான் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம், பாஜகவோட சித்தாந்தம். ஸோ எல்லாருமே தமிழர்னு வந்துட்டு ஒன்றுன்றுவாங்க. சரிங்களா? இங்கே இஸ்லாமியரா, ஹிந்துவா, கிறிஸ்டியரா கிடையாது. முதல்ல தமிழர், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மண், அதுக்கப்புறம் தான் மதம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இங்கே மதம் அரசியலும் வேலைக்காவது, ஜாதி அரசியலும் வேலைக்காது. தமிழ் இனத்துக்கு எதிரான கட்சி பாஜக. இந்த இனத்துக்கு எதிரான கட்சியை வேரோட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் அனுப்ப போகிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்தே நான் சொல்கிறேன். அதனால் இங்கே எந்த சோஷியல் இன்ஜினியரிங் இருந்தாலும் அது ஆன்டி பிஜேபி சோஷியல் இன்ஜினியரிங் தான். செஞ்சுக்கோங்க. யார் எந்த கட்சி யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கட்டும், யார் வேணாலும் பாஜக இன்னொரு 5 கட்சி கூட உருவாக்கட்டும், எங்களுக்கு கவலை இல்லை. தலைவர் தேர்தலை சந்திக்கிறது அவர் மக்களுக்கு செஞ்சதை வச்சு. சரிங்களா? மக்களுக்கு நல்லது செஞ்சதை வச்சு. தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஏதோ ஒரு குறியீட்டில் தமிழ்நாட்டோட குஜராத் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஒரு குறியீடு, சாரி 400 குறியீடு எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு குறியீடு தமிழ்நாட்டோட குஜராத் நல்லா இருக்கா? சரிங்களா? எந்த குறியீடுமே கிடையாது. 25 வருஷமாக 26 வருஷமாக பாஜக தான் ஆட்சி செய்கிறாங்க. இல்லை, நிறைய தந்திரங்களை வந்து அவங்க கையாளுறாங்க. இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வேட்பாளர் பட்டியலேருந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் நீக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்படி பல மாநிலங்கள்லையும் நடந்துகிட்ருக்கு. இங்கேயும் இந்த மாதிரியான நடக்க முடியாது, நடக்க விடமாட்டோம். அதுக்குமே வந்து உச்சநீதிமன்றம் தலையில் கொண்டு வச்சிருக்காங்க. ஆனால் பாஜக இந்த நாடு ஜனநாயகமாக இருக்கணும், சர்வதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதற்கு நாங்கள் முடிஞ்ச வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது எப்படி இல்லாமல் போகிறதுக்கு அப்பப்போ உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தராங்க.
ஆனால் எல்லா அமைப்புகளும் அவங்க கைக்குள்ளல தானே இருக்குது சார். இப்போ மாலேகான் குண்டு வெடிப்பில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வெளியே விட்டுட்டாங்க. அது மாதிரி இந்த இவிஎம் மிஷின் பற்றி எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலுமே நீங்கள் தோற்று போனால் மட்டும் நீங்கள் வாரீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. சரி, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க? எல்லாரும் அரசியல் விட்டு பாஜகவே ஆளுந்துட்டோம், நாடு சர்வாதிகாரம் சொல்லிடலாங்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இல்லை, அதை நோக்கி தானே போகுது சார். அதை நான் மாற்றி பேசலையே. ஆனால் அப்படி போனாலும் இந்திய நாட்டில் இருக்க மக்கள் இப்படி ஒரு அரசு இருக்கிறத விட மாட்டாங்க. ஹிட்லர் இருந்தபோது எப்படி இருந்தது? 1939 ஆஸ்திரியா நாடை படையெடுத்து போகிறார் ஹிட்லர். எல்லாம் கைத்தட்டி வரவேற்றாங்க. அதே 1945 அந்த நாட்டில் அன்னையில் 45 இன்னைக்கு வரைக்கும் 55-80 வருஷம் ஆயிடுச்சு. ஆஸ்திரியா நாடு, அவர் பிறந்த நாடு, ஹிட்லர் பிறந்த நாடு ஆஸ்திரியா தான். இது வரைக்கும் அவர் பேர் அங்கே சொன்னாவே 3 மாதம் சிறை தண்டனை. ஸோ அதனால நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா மோடி மாதிரி நிறையா பேர் இந்த வரலாறு பட்டுருச்சு. கைத்தட்டும் கொஞ்ச நாள், அவங்களும் நிரந்தரமாக நாங்கள் தான் தலைவர்னு நினைப்பாங்க. அதை வச்சு அவங்களும் இந்த மாதிரி சர்வாதிகார விஷயம் செய்வாங்க. ஆனால் கடைசியாக மக்களாட்சி வெல்லும், ஜனநாயகம் வெல்லும். அதுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பாடுபடுது. தமிழ்நாடு மக்கள் அதுக்கு தான் கை கொடுக்குறாங்க. நன்றி சார். நன்றி.